ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2025 நியூ இயருக்கு வந்து கோல்டு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எவ்வளோ கிராம்ஸ் வாங்கினா உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேட் வருது அப்படின்றதுக்காக 100 மில்லிகிராம்ஸ்லேருந்து 1 கிராம் வந்து கேல்குலேஷன் வித் வந்து வேஸ்டேஜ் இருக்குது. வித்தவுட் வேஸ்டேஜில் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரு 100 மில்லிகிராம்ஸ் ஆச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷனோடு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வர கடைசி வீடியோ இதுதான். 2025 வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஆண்டாக இருக்கணும். நான் வந்து காடை வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வீடியோக்குள்ளே போகலாம். டுடே கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7130. 1 கிராம் வாங்க போகிறீங்களா இல்லை 100 மில்லிகிராம்ஸ் வாங்க போகிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு கேல்குலேஷன் பார்த்துடலாம். வேஸ்டேஜ் வந்து நம்மளுடைய ப்ரையாரிட்டி தான். எந்த கடையில் நீங்கள் வாங்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். நான் ஆல்ரெடி வந்து 20 ஷாப்ஸோடைய வந்து வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது கோல்டு காயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் நியரஸ்ட்டு வந்து எந்த ஷாப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து லோவாக இருக்குதோ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து 1 கிராம் வந்து கேல்குலேஷன் பார்க்குறோம். அது வந்து நோ வேஸ்டேஜில் வந்து பார்க்க போகிறோம். நோ வேஸ்டேஜ் எங்கே தராங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜெயச்சந்திரனில் தராங்க. என்எஸ்கே தங்கமலை செங்கல்பட்டில் வந்து இப்போ வந்து நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபர்ஸ் போட்டிருக்குறாங்க. அதில் வந்து நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேன் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 1 கிராமுக்கு வந்து இன்றைக்கி ரேட் வந்து 7130. நீங்கள் வந்து வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்தால் சேம் அதே ரேட்டு தான் வரும். 3% ஜிஎஸ்டி மட்டும் கொடுக்குற மாதிரி வரும். 3% ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 214 ரூபா வருது. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 7344 ரூபா வருது. நீங்கள் 1 கிராம் வந்து வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கணும்னா இதுதான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். மேக்ஸிமம் வந்து 7400 அதுக்கு மேலே வராதுன்னு நான் சொல்கிறேன். 1 கிராம் வந்து வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கணும்னா நீங்கள் வந்து இதுதான் ரேட்டு. இதே வந்து வேஸ்டேஜோடு எடுக்கிறதா இருந்தால் என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்த்துடலாம். சப்போஸ் வேஸ்டேஜ் வந்து 1% வந்து வாங்குறீங்க, உங்கள் நியரஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து 1% வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற கேல்குலேஷன் 7130 1 கிராமு. வேஸ்டேஜ் வந்து 1% போட்டால் வந்து 71 ரூபா வருது. ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ண 7201. ஜிஎஸ்டி வந்து 3% 216. டோட்டல் பார்த்திங்கன்னா 7414. கோல்டு ரேட் ஏறிச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ், கம்மியாச்சுன்னா இதை விட கம்மியாகும். 1 கிராம் வாங்க போகிறோங்கன்னா 7414. 1% எடுத்தால் சப்போஸ் நான் ஜிஆர்டியில் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து இந்த வருஷம் வேஸ்டேஜே இல்லாமல் ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் வந்து போடலை. கோல்டு காயினுக்கு வந்து அவங்க ஆஃபர்ஸே போடலை. கோல்டு ஜுவல்லரிக்கு தான் வந்து 20% வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ இருக்குது, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2% ஜிஆர்டியில் ரெகுலராக வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற கேல்குலேஷன் 1 கிராம் வந்து 7130. 2% வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 143 ரூபா வருது. டோட்டல் பார்த்திங்கன்னா 7273. 3% ஜிஎஸ்டியோட ஆட் பண்ணிங்கன்னா 218 ரூபா. அப்போ டோட்டல் 7492 ரூபா வருது. இப்போ வந்து 1 கிராம் 1% 2% வந்து வேஸ்டேஜோடு பார்த்துட்டோம். சப்போஸ் எனக்கு இது ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு அமௌண்ட்டு என்னால் வாங்க முடியல, இதை விட கம்மியாக தான் ஆனால் இருக்குது என்கிட்ட, ஆனால் கோல்டு காயின் வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 100 மில்லிகிராம்ஸ் போயிட்டுங்க. 100 மில்லிகிராம்ஸ்க்கு எப்போவுமே வந்து நோ வேஸ்டேஜ், ஒன்லி வந்து மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. 100 மில்லிகிராம்ஸ்க்கு வந்து கோல்டு ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா 713 ரூபா வருது. மேக்கிங் சார்ஜஸ் 75 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. கடைக்கு இதுவும் டிஃப்ரெண்ட் ஆகும். சில கடையில் 50 ரூபான்னு வாங்குவாங்க, சில கடையில் வந்து 75 ரூபான்னு வாங்குவாங்க. ஆட் பண்ணிங்கன்னா 788 ரூபா வருது. ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணிங்கன்னா 224 ரூபா வருது. அப்போ டோட்டல் பார்த்திங்கன்னா 812 ரூபா. உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா மினிமம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் வந்து ஒரு 100 மில்லிகிராம்ஸ் வாங்க முடியும். நீங்கள் வந்து இந்த வருஷத்தை வந்து கோல்டு காயின்ஸோடு கோல்டோடு தொடங்குங்க. ஏன்னா வந்து ஒரு நம்பிக்கை தான். இந்த வருஷம் நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கணும்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருடைய நம்பிக்கை. நீங்களும் இந்த வருஷத்துலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 100 மில்லிகிராம்ஸ் வேணாம், ஆனால் வந்து 1 கிராமும் வேணாம், நம்ம 500 மில்லிகிராம்ஸ் வாங்கணும், என்கிட்ட அந்த கொஞ்சம் காசு இருக்குதுன்னா இதில் பாதி அப்படியே வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்துடலாம். 500 மில்லிகிராம்ஸ் வந்து நீங்கள் காயின் வாங்க போகிறீங்கன்னா 0% பார்த்தீங்கன்னா 3672. 1% எடுத்துக்கிறதா இருந்தால் 3709. 2% எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 3746. இது வந்து அந்தந்த கேல்குலேஷன் வந்து வேஸ்டேஜோட 0% எடுத்தால் இது, 1 எடுத்தால் இது, 2% வேஸ்டேஜில் எடுக்கிறத பொறுத்து தான் இந்த ரேட்டு. நமக்கு வந்து வேஸ்டேஜில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் வந்து 1 கிராமுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா வந்து அந்த வேஸ்டேஜை வந்து நம்ம கம்மி நினைக்கிறோம், அந்த வேஸ்டேஜில் வர டிஃப்ரென்ஸ் பண்ண 0% எடுத்தால் சேம்
7344 வருது. 1% எடுத்தால் வந்து 73 ருபீஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. 2% வேஸ்டேஜில் எடுத்தால் 148 ரூபா அதிகமாக வருது. இந்த ரூ. 100 200 கூட நம்ம வந்து பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா வந்து இதுவும் நம்மளுடைய காசு தான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சே வந்து நம்ம வந்து கொடுக்குறது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து HUID, ஹால்மார்க்கு, 916 அவங்களுடைய லோகோ அதெல்லாம் போட்டு தான் வருது. கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸ் இருக்காது. ஜுவல்லரியே எடுக்கிறதா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஹால்மார்க் சிம்பிள் தான் இருக்குதா அப்படின்றது பார்க்கணும். கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் எப்போவே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா சேல்ஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து வாங்குங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து 3% வந்து GST வந்து நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். இதே வந்து நான் சேல்ஸ் பண்ண போகிறேன்னா நல்லா வந்து ஒரு 3லேருந்து 5 வருஷம் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும் போது வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாபம் இருக்கும். எக்ஸ்சேஞ்சில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நிறைய அமௌண்ட் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி கோல்டு ரேட் அதிகமாக இருக்கிற அன்றைக்கி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அன்றைக்கி என்ன ரேட்டோ அதுதான். அந்த 3% சேர்த்து வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஆர் சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 7344 ரூபா சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் GSTயோடு சேர்த்து தான் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி கோல்டு ரேட் மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் சேல்ஸ் பண்ணுற அன்றைக்கி நம்ம 7100 ரூபாய்க்கு தானே வாங்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. நம்ம GSTயோட 7344 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோன்னா அந்த ரேட்டோடு தான் நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணணும். இதில் வந்து ஒரு 100 ரூபா வந்தாலும் உங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட் தான். அது மாதிரி தான் பார்க்கணும். இந்த ரேட்லேருந்து பார்க்கக்கூடாது. அது லாஸ்ட் டைமும் ஒரு வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டாங்க, கோல்டு ரேட்டோட நம்ம பார்க்கணுமா இல்லை GSTயோட பார்க்கணுமான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து நான் எப்போவுமே பார்த்தா வந்து இந்த கோல்டு ரேட் மட்டும் தான் சிஸ்டர் பார்த்துருந்தேன், இந்த GSTயோட பார்க்கல அப்படின்னாங்க. GSTயோட பார்க்கணும். நம்ம வாங்குகிற அமௌண்ட் வந்து GST கொடுத்து தான் வாங்குகிறோம். அதோடு நம்ம வந்து விற்கிறது வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்தா கூட நமக்கு அது ப்ராஃபிட் தான். ஒரு 3 வருஷத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு 8000 போனால் கூட உங்களுக்கு ஒரு 600 to 700 கூட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அதே ஒரு 3 வருஷம் அது மாதிரி தான் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000லேருந்து 1005 வரைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். கோல்டு காயின் வந்து அப்படி தான் பார்த்து வந்து நம்ம சேல்ஸ் பண்ணாலும் சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சரி அந்த மாதிரி தான் பார்க்கணும். இந்த வருஷம் யாரெல்லாம் வந்து கோல்டு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 2025 வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். மணி ரிலேட்டட், கோல்டு ரிலேட்டட் தவிர வந்து வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.